கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. வார்த்தைகள் நம்மோடு கூட பேசக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா தேவன் மனிதனோடு பேசின வார்த்தை தான் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு கூட அவங்க பேசின அந்த காலத்தில் ஆவியானவரை கொண்டு பேசின காரியங்கள், அவர்கள் எழுதி வைத்த காரியங்கள் தான் நாம் இன்றைக்கு வேதமாக வாசித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் தேவன் பேசுகிறாரா என்றால் ஆம், பேசுகிறார். பாடல்கள் மூலமாய், வார்த்தைகள் மூலமாய், செய்தியின் மூலமாய், இல்லை சொப்பனங்கள் மூலமாய், தரிசனங்கள் மூலமாய் இன்னும் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. அவர் சொல் தவறாதவர். அவர் சொன்ன சொல்லை எப்படியும் நிறைவேற்றுகிறவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் இன்றைக்கு இந்த புதிய வருடத்திலே முதல் வாரத்திலே அவரை நாம் நோக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் 11வது வசனம், 12வது வசனம், 13வது வசனம், 14வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். கவனியுங்கள். தமக்கு பயந்து, தமக்குன்னா யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். முதல்ல கவனிச்சுக்கங்க, யார் மேல பிரியமா இருக்கிறாரு அப்படிங்கன்னா, அவருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவங்க மேல அவர் பிரியமாய் இருக்கிறார். இது ரொம்ப முக்கியமானது. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பமே கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அதனால் உன் தேசம் வாய்க்கப்படும், மனவாழ்வு காணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த வசனத்தை பாருங்க, நீங்க கவனிச்சு பார்க்க வேண்டியது, கர்த்தருக்கு பயந்து அவர் கற்பனைகளை, அவரின் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அதோட முடிச்சாரான்னு பாருங்க. 12வது வசனம், எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே தேவனை துதி. இங்க ரெண்டு பேருக்கு கட்டளையிட்டு இருக்காரு, எருசலேமுக்கும் சீயோனுக்கும். எருசலேமே உன் தேவனை, கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. இப்போ இந்த எருசலேம் யாரு, சீயோன் யாருன்னா, எருசலேம்னா தேவனுடைய பரலோகத்துக்கு சொந்தக்காரராகிய நீங்கள் தான். யாரெல்லாம் பரலோகத்துக்கு சொந்தக்காரரோ நீங்க தான் அழைக்கப்பட்டவர்கள். அதுல சீயோன் அப்படின்னு சொன்னா அழைக்கப்பட்டவங்களையே தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அல்லேலூயா. சீயோனே உன் தேவனாகிய கர்த்தரை துதி அப்படி சொல்லிட்டு அதோட விட்டாரன்னா அப்படியும் விடல. 13வது வசனத்துக்கு வாங்க. ஒரு அள்ளிலே சொல்லிடலாமா? யார் வாசல்களை? இதை வாசிக்கிற உங்க வாசல்களை, இதை கேட்கிற உங்கள் வாசல்களை, இன்றைக்கு இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட உங்கள் வாசல்களை. இந்த வசனம் படிங்க மறுபடியும். அவர் கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆண்டு உங்க பிள்ளைங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்க போகிறது. அல்லேலூயா. நம்ம பிள்ளைங்க மூலமா நாம மேன்மை அடைய போறோம், சந்தோஷப்பட போறோம், கனம் அடைய போறோம். இந்த பிள்ளைங்க பெற்றதுக்காக அப்படின்னு சொல்லும்போது, இந்த பிள்ளைய பெத்திய அப்படின்றதுக்கும் இந்த பிள்ளைய பெற்றதுக்காக அப்படின்னும் போது நம்ம இந்த உள்ளம் வயிறு சந்தோஷப்படும். பார்த்தீங்களா? அது சொல்லும்போது இந்த இடத்துல இந்த இடம் ஏற்படுகிற ஒரு மகிழ்ச்சி அது வாயால சொல்ல முடியாது, அது வாயாலேயே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் நமக்கு உண்டாகும். ஏன்னு சொன்னா, உன் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகள். உன்னை விட்டு போயிருந்தா கொஞ்சம் கஷ்டம்தான், உங்களுடையே இருக்கணும் அந்த பிள்ளைங்க. சில நேரத்தில் சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை பெற்று
படிப்புக்காக தூரமாலாம் அனுப்பி படிக்க வைப்பாங்க. சில நேரத்தில் ஹாஸ்டலில் அனுப்பி படிக்க வைப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா சொந்தக்கார வீட்டில் தங்க வச்சு படிக்க வைப்பாங்க. இதெல்லாம் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நல்லா தெரியும், நம்ம கூடவே இருந்து படிக்கிறது தான் பிள்ளைங்களுக்கு நல்லது. கஷ்டமோ நஷ்டமோ, கஞ்சி குடிக்கிறோமோ கூழு குடிக்கிறோமோ, அது நம்ம கூட இருந்தால் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஹாஸ்டல்னு வச்சுங்களேன், நான் வந்து 6லேருந்து 8, 9, 10 வரலாம் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். அப்போ அந்த ஹாஸ்டலில் என்னன்னாக்கா, எங்கள் அப்பா அம்மாவுடைய அன்போ அரவணைப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. எப்போ கிடைக்கணும் தெரியுமா? இந்த ஸ்டேஜில் தான், 6லேருந்து 10 வரல தான் அப்பா அம்மாவுடைய அரவணைப்பும் அன்பும் ஒரு பிள்ளைக்கு அவசியம் கிடைக்கணும். அந்த நேரத்தில் எனக்கு ஹாஸ்டலுடைய அன்பு தான் கிடைச்சது. அதில் கூட சேர்ந்து படிக்கிற தங்கி இருக்கிற பசங்களுடைய அன்பு தான் கிடைச்சது. அப்போ என்ன ஆச்சு பாருங்க, எனக்கு கிடைக்க வேண்டியது உண்மையான அன்பு கிடைக்கவே இல்லை. அப்படி நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவுனா படிக்கிட்டோம், அது உங்க கூட வந்து படிக்கிட்டோம். போய் அங்கே போய் அமெரிக்காவில் தங்கி படிக்கிறது, ஏன் அந்த படிப்பு இங்கே கிடைக்காதா? சும்மா படிக்கிறேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை நீங்கள் உங்களை விட்டு பிரிச்சுட்டு, ஒரு ஊழியர் சொன்னார், எப்படி ஏற்றுக்கிறதுனே தெரியல. என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு விசுவாசி, நல்ல பக்தியான விசுவாசி. அவருக்கு வளர்ந்த 2 பெண் பிள்ளைங்க. அவங்க சந்தோஷமாக பகல்லையோ நைட்லேயோ அவங்க கணவன் மனைவி பேசிக்கவே முடியாதான். அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போன பேர் அவங்க இப்போ சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அப்போ அந்த பாஸ்டருக்கு சந்தேகமாக இருந்தான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அவங்க பிள்ளைங்க இருக்கிறதுனால அவங்க ஒருத்தர் பேசிக்க கூட முடியல, அவங்க இருக்கட்டும், அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு பாஸ்டர்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம். எவ்வளோ பெரிய ஆண்டவர் பாருங்க, நம்ம மேலே எவ்வளோ அக்கறை இருக்குது பாருங்க அவருக்கு. இப்படி எவ்வளோ அக்கறை உள்ள ஆண்டவரை நீங்கள் எங்கன்னா பார்த்துருப்பீங்களா, எப்படின்னா கேட்டிருப்பீங்களா? ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அது சொல்லும்போது. உங்களை ஒவ்வொருத்தரையும் அவர் நேசிக்கிறார். பிள்ளைங்களை கூடவே வச்சு வளங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கற்றுக்கிட்டோம். உங்ககிட்ட என்ன எது உன்னிடத்துல எல்லாம் அவங்க முழுமையான அன்பு கிடைக்கட்டும். மற்றதெல்லாம் அப்புறம் தாங்க. உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ உன்னை விட்டு தூரமாக இருக்கிற பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு எனக்கு தெரியாது. வசனத்தின்படி நான் சொல்கிறேன், சரிங்களா? அடுத்தது கவனிங்க. அடுத்தது உன் எல்லை. இப்போ உனக்கு ஒரு 5 சென்ட் தான் இருக்குதுன்னு வச்சுக்க, அது உன் எல்லை. இல்லை ஒரு ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்க, அது உன் எல்லை. இல்லை ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு வச்சுக்க, அது உன் எல்லை. இல்லை ஒரு 100 ஏக்கர் இடம் இருக்குது, அதுவும் எல்லை. இவ்வளோ எல்லையை தேவன் உனக்கு கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்களேன், தேவன் கொடுப்பாரா மாட்டாரான்னா, ஊரை விட்டு ஊரை வந்த எனக்கே கொடுத்தாருன்னா உனக்கு கொடுக்க மாட்டாரா? அப்போ என்ன செய்யணும் நான் அப்படின்னா, அங்கே தான் நீ கேட்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன் கொடுக்க மாட்டாரு, ஏன் கொடுக்கல இது வரலாம் அப்படின்னா, நாம் எங்கேயோ அதை தவற விட்டு இருக்கிறோம். அவர் கொடுக்காம இல்லை, நாம தவற விட்டு இருக்கிறோம். நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறோம். அவர் கொடுக்குற நேரத்தில் இப்படி வேடிக்கை பார்த்துட்டு கை நீட்டிருப்போம், அது விழ வேண்டிய இடத்துல விழாமல் வேற எங்கன்னா விழுந்திருக்கோம். அவர் உன்னை தேடி வரும்போது நீ எங்கன்னா கிளம்பி போயிட்டு இருப்ப. அப்படி போயிருக்கோம். ஒரு ஊழியர் சொன்னார், சென்னையிலேருந்து அவர்கிட்ட ஆண்டவர் சொன்னாராம், ஒரு ஊழியக்காரு அந்த ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீ அந்த வையால் போகும்போது 1 மாதத்துக்குரிய மளிகை செலவை சாமானை வாங்கி எடுத்து போய் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாராம். அவர் என்ன பண்ணார், 1 மாதத்துக்கு, இப்போ நம்ம பிளான் பண்ணுற மாதிரி, வசதியானவங்க கொஞ்சம் அதிகமாக பிளான் பண்ணுவாங்க, நம்ம பிளான் பண்ணால் கொஞ்சமாக பிளான் பண்ணுவோம். அவங்க வீட்டில் 1 மாதத்துக்கு எவ்வளோ செலவாகுமோ அவ்வளோ கணக்குப்படுவாங்க. அந்தபடி கணக்கு போட்டு எல்லா சாமானும் வாங்கிட்டாங்க. கடைசியாக நேராக அவர் வீட்டுக்கு வண்டியை விடுறாரு. பார்த்தா அந்த பாஸ்டர் இல்லை. அவர் எங்கே போனார்னே தெரியல. மண்ணா பொறுக்க போனாரோ இல்லை வேற என்ன பொறுக்க போனாரோ எனக்கு தெரியாது. அவர் என்ன பண்ணார், வந்தால் பார்த்தாரு, ஆண்டவரே நீங்கள் சொன்ன ஆள் இல்லைன்னாரு. அந்த நேரம் இன்னொரு ஊழியக்கார் வந்தார், அவர்கிட்ட குத்துறான்ட்டார். அவர்கிட்ட குத்துட்டு போய்க்கிட்டார்.
அப்படி கூட மிஸ் ஆகிருக்கலாம். உனக்கு கிடைக்க வேண்டியது வேற ஒருத்தருக்கு கூட மாறி போயிருக்கலாம். தேவன் ஒருபோதும் போய் சொல்ல மாட்டார், மனம் மாற மாட்டார், மாற்றினதே கிடையாது. கொடுக்கிறேன்னு சொன்னா கட்டாயம் கொடுப்பார். உன் எல்லைகளை வாசிங்க, உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உசிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குகிறார். அதாவது உசிதமான கோதுமை ஆகாரத்தினால் உன்னை திருப்தியாக, பட்டினியே இருக்க மாட்டேன். எப்படிங்க முடியுங்க? அவரால் முடியும். என்னால முடியாது, உன்னால முடியாது, ஆனா அவரால் நிச்சயம் முடியும். அல்லேலூயா. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, சிங்கக்குட்டிகள் ஒரு நன்மை கூட குறைபடாது. யாருக்கு? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ. அதை கவனமாக கவனிக்க வேண்டும். இப்போ நாம பார்க்க வேண்டிய காரியம், இப்போ அந்த எருசலேம் சீயோன், நீங்க என்ன பண்ணுங்க? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தரை துதிங்க. இந்த எருசலேம் பார்த்தீங்கன்னா வசனத்தின்படி மகாராஜாவின் நகரம், அது ராஜாவுடைய தலைநகரம். நீ தலையா இருந்தாலும் சரி, நீ வாளா இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்கிறத, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறத விடவே விடாத. உனக்கு மேன்மை எதுன்னு நினைக்கிற? நான் சொல்றேன், நான் பிறந்த குடும்பம் அப்படி எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறதுக்கு கொஞ்சம் கூட லாக்கி கிடையாது. என் படிப்புக்கு, எதுக்கு, அந்தஸ்துக்கு, என் தகுதிக்கு கொஞ்சம் கூட லாக்கி கிடையாது. ஆனால் இங்கே நான் நிற்கிறேன்னா அது அவர் கிருபை. அல்லேலூயா. இது முழுக்க என்னன்னா அவரை ஸ்தோத்திரம் பண்றதுனாலையும் அவரை துதிக்கிறதுனாலையும் கிடைச்ச மேன்மை. அல்லேலூயா. அப்ப நீங்க அவரை துதிக்கிறதுனால, அவரை ஸ்தோத்தரிக்கிறதுனால உங்களுக்கு மேன்மை பெருகும். அல்லேலூயா. இப்போ முதல்ல நீங்க 11வது வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? அவருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருந்தா தேவன் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். ஒவ்வொரு நாளும் உங்க மேல பிரியமாயிருப்பார். டெய்லி எழுந்த உடனே மற்றவங்க நம்ம யாரு நம்மளை நேசிக்கிறாங்கன்னு பார்க்காத, உன்னை கர்த்தர் நேசிக்கிறார். அல்லேலூயா. நாங்க சுவிசேஷம் சொல்ல போவோம். அப்போ சொல்லும்போது ஒரு ட்ராக் சேர்த்து அவங்க கிட்ட கொடுத்து, இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படி சொல்லுவோம். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. வாங்கி நாங்கள் பாட்டு கேட்டு போயிடுவாங்க. சில பேர் நின்று கேட்பாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்புறம் அவங்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? இயேசு செய்த நன்மைகளை, எனக்கு செய்த நன்மைகளை, மற்றவங்களுக்கு செய்த நன்மைகளை நாம் சொல்கிறோம். அப்போ கவனிங்க, இந்த இயேசு உங்க மேல பிரியமா இருக்கிறார் என்று சொல்ற வார்த்தை சிலர் நிறுத்துக்குதில்ல, சிலர் கவனிக்க வைக்கதில்லை. அதுதாங்க இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்போ அதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார் என்ற வார்த்தை தான் இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்போ இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் என்ற வார்த்தை எப்படி உன்னையும் என்னையும் ரட்சிப்புக்குள்ள நடத்தினதோ, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். அடுத்தது நாம பார்க்க வேண்டிய வசனம், எருசலேமே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, சீயோனே கர்த்தரை துதி. அப்போ 13வது வசனத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். என்ன சொல்லுது? கவனிங்க, வாசல் அப்படின்னா உன் வீட்டினுடைய வழி. உன் வீட்டுக்கு ஒரு வழி இருக்கு பத்தியா, அது பேர் தான் வாசல். அந்த வாசல் ரொம்ப முக்கியமானது. அதில் போட்டிருக்கிற கதவு தாழ்பால் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, பொக்கிஷத்தை மறைத்து வைக்கிற இடத்துக்கும் தாழ்பால், இரும்பு தாழ்பால் போட்டு, வெண்கல கதவு போட்டு, இரும்பு தாழ்பால் போட்டு பாதுகாக்கிற ஆண்டவர் உன் ஆண்டவர். அல்லேலூயா. அப்படின்னா உனக்கு கொடுக்கப்பட்ட வீட்டையும் அவர் அப்படித்தான் பாதுகாப்பார். உன் தாழ்பால்களை பலப்படுத்துவார். அது ஒருத்தராலையும் தகர்த்து விட முடியாது. அதை இடிக்கணும்னு யாராவது நினைச்சா அவங்க இடிந்து போவார்கள். உன் வாசலை அவர் பலப்படுத்துகிறார். உன் தாழ்பால்களை ஸ்ட்ரென்த் பண்றார், இன்னும் கொஞ்சம் கூட்டுகிறார். கவனிங்க, உன் வீடு ஒரு ஆசீர்வாதமான வீடா இருந்தா, ஒரு துதிக்கிற வீடா இருந்தா,
கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வீடாக இருந்தா, கர்த்தரை ஆராதிக்கிற வீடாக இருந்தா, கர்த்தரை பிரதிபலிக்கிற வீடாக இருந்தா, உன் வாசல், உன் தாய்ப்பால் இன்றைக்கு பலப்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா. உன் தாய்ப்பால்களை அவர் பலப்படுத்தி, அடுத்தது உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை. இந்த வசனத்தை நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த காரியத்தை நான் சொல்கிறேன். பிள்ளைங்களை கூடுமானவரை உங்கள் கூடவே வச்சு படிக்க வைங்க, உங்கள் கூடவே வச்சு காப்பாற்றுங்க. உங்களுக்கு நிறைய நேரத்தில் உங்களுக்கு வசதி இது ஃப்ரீயாக இருக்க முடியல அப்படிங்கிறதுனால சில பேர் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் என் பிள்ளைங்களை சொந்தக்கார வீட்டுக்கு ஒரு நாளைக்கு மேலே, அதுவும் குறிப்பாக என்ன சொன்னேன்னா, அவங்க எங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூட அனுப்புறது கிடையாது. கூடவே இட்டு போவேன், கூடவே இட்டு வந்துடுவேன். மனைவி சொந்தக்காரு ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு தங்குவேன். அவங்க தாய் மாமான்ற மாதிரிலாம் ஒரே ஒரு நாள், அது கூட காலையில் போய் சாயங்காலம் வந்துடணும். ஒரு நாள் கூட யார் வீட்லேயும் நான் தங்க வச்சதே கிடையாது. அவ்வளோ வசதி அவங்களுக்கு இல்லை, அவ்வளவு கிருபை. அல்லேலூயா. அவ்வளவு தேவ பயம். தேவன் எப்படியாவது பிள்ளைகளை, ஏன்னா நம்ம கூட இருந்தா பிள்ளைங்க நம்மளை போல இயேசுவை கற்றுக்குவாங்க. மற்றவங்களை கூட இருந்தா மற்றவங்களை போல இயேசுவை கற்றுக்க மாட்டாங்க. அப்போ நமக்கு முக்கியம் அவங்க இயேசுவை கற்றுக்கிறதா எதுன்னு சொல்லி பார்த்தா, அவங்க இயேசுவை கற்றுக்கிறது தான் முக்கியம்னு என் மனசில் பட்டுச்சு. அதனால் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பினதே கிடையாது, தங்கி படிக்க வைக்க வச்சதும் கிடையாது. நான் தங்கி படிக்கிறவங்கள பார்த்துருக்குறேன். நான் பார்த்துருக்கேன். என்னென்னா, 2 பசங்க வீட்டிலேருந்து கிளம்பும் பள்ளிக்கூடத்துக்கு. ஒன்று அவங்க பிள்ளை, இன்னொன்று நீங்கள் விட்டு இருக்கிற பிள்ளை. இந்த 2 பிள்ளையும் ஒரே மாதிரியாக பார்க்குறாங்களான்னா சாத்தியமே கிடையாது. அவங்க பிள்ளைய ஒரு பார்வையாகவும், நீங்கள் இட்டு போய் விட்டீங்களேன்றதுக்காக ஐயோ அக்கா பொண்ணு அக்கா பையன், அண்ணன் பொண்ணு அண்ணன் பையன், இப்படி மனசை பொறுத்துக்கிட்டு பார்க்க வேண்டிய இடத்துல பார்ப்பாங்களே தவிர தான் சொந்த பிள்ளைகளைப் போல ஒரு காலம் பார்க்கவே மாட்டாங்க. அந்த பிள்ளைக்கு எப்படி என்ன மனசில் வளரும் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அப்பா அம்மா இல்லையே, எனக்கு அப்பா அம்மா இருந்திருந்தா நல்லா இருக்குமே, நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்திருந்தா நல்லா இருக்குமே என்ற எண்ணத்தை உங்களால் அந்த பிள்ளைகளுக்கு உருவாகக்கூடாது. நீங்கள் படுற கஷ்டம் அவங்களும் படட்டுமே. அதுக்கு தானே தேவன் கஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு. கஷ்டப்பட்டு செத்து போங்கனா கொடுக்குறாரு. கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கற்றுக் கொடுக்க தானே கூப்பிடுறாரு. அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ஒரு கூட்டுப்பூச்சி, இது பட்டுப்பூச்சி கஷ்டப்பட்டு பட்டை உருவாக்குது, கூடா உருவாக்குது. அது கூட்டை உருவாக்கி வேஸ்ட் பண்ண போகிற நேரத்தில் நம்ம ஆளுங்க பிடிங்கி அதை சுத்தண்ணில் போட்டு அதை கொண்டு அதிலிருந்து பட்டு எடுத்துக்கிறாங்க. பட்டு எடுத்து விலை உயர்ந்த ஆடையாக அதை எடுத்துக்கிறாங்க. அது என்ன பண்ணியிருக்கோம், கொஞ்ச நாள் விட்டுருந்தா அந்த பட்டை என்ன பண்ணியிருக்கோம், வேஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த புழுவை வர்றதுக்குள்ளே கொண்டுட்டு தான் நம்ம ஆளுங்க அந்த விலை உயர்ந்த பொருளாக எடுத்துக்கிறாங்க. அது ஒரு வேளை வெளியே வந்துட்டு இருந்ததுன்னா அந்த பட்டு உபயோகமற்ற பொருளாக போயிருக்கும். அப்படி நல்லா கவனிங்க. தேவன் எதை செய்தாலும் அது நன்மைக்கென்றே, உங்களுடைய பிரயோஜனத்திற்கென்றே, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்றே, உங்களுடைய நன்மைக்கென்றே. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. மாற்றிக்கவும் மாற்றிக்காதீங்க. அதை கர்த்தர் தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 147 2வது வசனம் பாருங்க. எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கவனிங்க, எருசலேம், இந்த எருசலேமை பற்றி உங்களுக்கு தெரியணும். எருசலேம் நான் இப்போ சொன்ன மகாராஜாவின் நகரம். அது அந்நியர் கையில் இருந்துச்சு. அதை தாவீது
அதை தன்னுடைய வசமாக்கி அதை தன்னுடைய தலைநகரமாக மாற்றினான். இப்போ இஸ்ரவேல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல், யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறி அவருடைய பிள்ளைகளுக்கு பேர் இஸ்ரவேல் கோத்திரம் என்று சொல்லி. இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களை விட தேவன் தெரிந்து கொண்ட ஜனம் இஸ்ரவேல். இப்போ இஸ்ரவேலை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இப்போ மற்ற எல்லாரையும் தெரிந்து கொண்டாரானா இல்லை. எவ்வளோ இப்போ ஆதாமுக்கு எவ்வளோ பிள்ளைங்க இருந்தாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, சேத்து ஆதாமுக்கு ஏவல், காயின், ஆபேல் பிறந்த பிறகு, அப்போ ஆபேல் கொலை செய்யப்பட்ட பின்பு கானான் வெளியேற்றப்பட்ட பின்பு அவனுக்கு அதுக்கப்புறம் சேத் பிறந்தான். அவள் தான் சேத்துக்கு ஆபிரகாமுக்கு ஆதாம் ஏவாளுக்கு சேத்து மட்டும்தானா? இல்லை. அதுக்கப்புறம் 800 வருஷம் உயிரோடு இருந்து 800 வருஷம் உயிரோடு இருந்து 800 வருஷம் உயிரோடு இருந்து இதுதான் வேலையே. பிள்ளைகளை உற்பத்தி பண்ணுறது தான் அவங்க வேலையை. அது முக்கியம். அதில் ஒரு முக்கியம் என்ன தெரியுமா? பக்தி உள்ள பிள்ளைகளை உற்பத்தி பண்ணுவது. அல்லேலூயா. பிள்ளைகளை உற்பத்தி பண்ணுவது முக்கியம். அதில் கர்த்தருக்குரிய பிள்ளைகளை உற்பத்தி பண்ணுறது தான் அதில் முக்கியம். அதை சேர்த்து அதுக்கப்புறம் குமாரர்கள் குமார்த்திகள் நிறைய பிறந்தாங்க. அதில் தேவன் சேர்த்தை தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இப்படியே பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், அப்படியே வந்தீங்கன்னா ஈசாக்கு, அப்படியே யாக்கோபு, அப்புறம் அந்த 12 பிள்ளைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களைத்தான் தன் சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். இப்போ இயேசுவை தேவனை பிரதிபலிக்கிற ஒரு கூட்டம் உண்டுனா அது இஸ்ரவேல். அல்லேலூயா. தேவனுக்கு ஒரு மகிமையான இடம் இருக்குதுன்னா அது ஒரு எருசலேம். இஸ்ரவேலும் எருசலேமும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இஸ்ரவேல் ஒரு தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு கூட்டம். எருசலேம் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு ஸ்தலம். இப்போ இப்படி எடுத்துக்கலாமா? இந்த சபை, இந்த ஜனம், இப்படி எடுத்துக்கலாம் சுருக்கமாக சொல்றதுக்காக. இந்த சபை, இந்த ஜனம். இந்த சபை எருசலேமாகவும் இந்த ஜனங்கள் இஸ்ரவேலாகவும். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த வசனத்தை இப்போ படிச்சு பாருங்களேன். எருசலேமை புரியுதா உங்களுக்கு? என்ன அர்த்தம்னா, இப்போ இந்த ஆண்டு இந்த சபையை பில்டு பண்ண, அதாவது கட்டடத்தை கட்ட போறதில்ல, மக்களால் ஸ்ட்ரென்த் பண்ண போகிறார். எருசலேமை கட்டுகிறார். இப்போ இந்த ஆண்டு கட்ட போறாரு. எப்படி கட்ட போறாரு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் ஒரு பிரசன்னத்திலையும் கிடையாது. ஆனால் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. கட்ட போறேன், எருசலேமை கட்ட போறேன் அப்படின்னாரு. இப்போ சபையை நாம் எடுத்துக்குவோம், சபையாக எடுத்துக்குவோம். சபையை அவர் கட்ட போகிறார். அடுத்தது வாங்க, துரத்துண்ட இஸ்ரவேலர், அதாவது அவங்களுக்கு போக்கிடம் இல்லாத இஸ்ரவேலர். அவங்களுக்கு துதிக்கிறவங்க தான், ஆனால் செதண்டு கிடக்கிறாங்க. அங்கேயும் இங்கேயுமா சர்ச்சு இல்லாமல் இருக்கிறாங்க, சபை இல்லாமல் இருக்கிறாங்க, போய் தேவனுடைய நேரில் நிற்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்கள எல்லாரையும் தேவன் இந்த ஆண்டு கூட்டி சேர்த்து அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த வசனத்தை நீங்க வசனமா அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தர் எருசலேமை சபையை இன்னும் ஸ்ட்ராங்கா கட்ட போறாரு. ஏன்னா இன்னும் அநேக ஜனங்கள் உள்ள வரப்போறாங்க. ஒரு பெரிய கூட்டம் உள்ள வரப்போகுது. அவங்க யாருன்னா துரத்தண்ட இஸ்ரவேலர், கைவிடப்பட்ட இஸ்ரவேலர், ஒதுக்கப்பட்ட இஸ்ரவேலர், புறக்கணிக்கப்பட்ட இஸ்ரவேலர். இவங்க இந்த வருடம் கூட்டி சேர்க்கப்பட்டு சபையிலே கொண்டு வந்து விட போகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, எருசலேம் என்று சொன்னால் எருசலேமில் இல்லாம இஸ்ரவேல் இல்லாம கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது யார்? யாருக்கு சாட்சியா இருக்க முடியாது. ஆகினால் தேவன் எருசலேமை தெரிந்து கொண்டார். இஸ்ரவேலாகிய உன்னையும் என்னையும் கூட அவர் தெரிந்து கொண்டார். எருசலேமும் இஸ்ரவேலும் இல்லாவிட்டால் யெகோவா என்னும் கர்த்தரை மகிமைப்படுத்த ஒரு கூட்டம் இல்லாமல் போய்விட்டிருக்கும். ஆண்டவர் அவருக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி, அவருக்கென்று ஒரு கூட்டத்தை, அவருக்கென்று ஒரு ஸ்தலத்தை இன்று வரையிலும்
ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அங்கே இருக்கிறவர்களுக்கு அது எருசலேம் என்று சொன்னால், இங்கே இருக்கிற நமக்கு இதுதான் எருசலேம். அல்லேலூயா. துரத்தண்டவங்க யாருன்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு அடைக்கலத்தில் இருக்கிறோம். துரத்தண்டவங்க அடைக்கலம் இல்லாமல் இருக்காங்க, போற சபைக்கு போக்கிடம் இல்லாமல் இருக்கிறாங்க, எங்க போறதுன்னு தெரியல, எந்த சபைக்கு போறதுன்னு தெரியல, இப்படி சபை இல்லாமலே வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு புகலிடம் கொடுக்க போகிறார், அந்த எருசலேமாகி இந்த சபையை. அல்லேலூயா. அப்ப நம்ம கவனிக்க வேண்டியும். இப்ப நமக்கு முக்கியமான வார்த்தைக்கு வந்திருக்கிறோம். என்ன தெரியுமா? 13வது வசனம், உன் தாய்ப்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆமென் ஆமென் ஆசீர்வதிக்க. இப்போ உன் பிள்ளைகளை கர்த்தர், உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இப்போ இந்த உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் சொல்லட்டுமா? உன் உசிரே அந்த புள்ள மேலே தான் இருக்கு. ரொம்ப அடிச்சு கண்டிச்சு வளர்க்குறீங்களே, என்னத்துக்கு? அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை நீங்க நேசிக்கிறீங்க. அதனால தான் அவ்வளோ கண்டிப்பு. என்ன ஆரம்ப நாட்களில் எங்கள் பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்கும்போது என்னை பார்த்தாவே யமனை பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க. விசுவாசிங்க. ஏன் தெரியுமா? பயங்கரமான மோசமான ஆளாக இருக்கிறாரு. பிள்ளைங்களை இப்படியா போட்டு அடிக்கிறது இவ்வளோ அப்படியே ஆராதனை முழுக்க முழங்கால் போட்டு கையை தூக்கி நின்று முழங்கால் போடணும். சாலமோனுக்கு நிறைய பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் அது மாதிரி. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? முதல் பிறக்கிற பிள்ளைக்கு இருக்கிற பனிஷ்மெண்ட் ரெண்டாவது பிள்ளைக்கு கிடையாது. ரெண்டாவது பிறக்கிற பிள்ளையை விட மூணாவது பிறக்கிற பிள்ளைக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன் அப்படின்னா பாரபட்சம்லாம் இல்லை, அதுக்குள்ள நம்ம மனநிலை கொஞ்சம் மாறிடுது. நம்ம மறுபடியும் பாராபட்சத்தினால அந்த புள்ள மேலே கொஞ்சம் பாசம் அதிகமாகுது, இந்த புள்ள மேலே அதெல்லாம் ஒரு கர்மம் கிடையாது. எல்லா பிள்ளை மேலேயும் ஒரே பாசம் தான் இருக்கும். அப்பா அம்மான்னு சொன்னால் ஒரு சிலர் அந்த வஞ்சனை பண்ணுவாங்க, ஒரு பிள்ளையை நேசிக்கிறது, ஒரு பிள்ளையை இது பண்ணுறது. அது ரொம்ப தப்பு, முட்டாள்தனம். நீங்கள் யாருன்னா அப்படி இருந்தீங்கன்னா தயவுசெய்து இன்றைக்கே மாற்றிங்க. பெரிய பிள்ளைனா கொஞ்சம் தனியாக சின்ன பிள்ளைனா கொஞ்சம் தனியாக சிநேகிக்கிறது, பெரிய பிள்ளைனா ஒரு மாதிரியாக பார்க்குறது, ஒரு சின்ன பிள்ளைனா ஒரு மாதிரியாக பார்க்கறது, இந்த இந்த விஷயம் உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது. 4 பிள்ளை இருந்தால் 4 என் பிள்ளை தான், 2 பிள்ளை இருந்தால் 2 என் பிள்ளை தான். இதில் எது பெருசு, எது சின்னது, எது புதுசு, எது பழசு, எது நல்லது, எது கெட்டது, அதெல்லாம் பகுக்கவே கூடாது. ஒருத்தருக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்துருப்பாரு, ஒருத்தர் ஞானம் கம்மியாக கொடுத்துருப்பாரு. ரெண்டுமே கர்த்தருடைய தானே. யாருக்கு என்னென்ன வருமோ அதானே. இப்போ எங்கள் வீட்டில் என் கூட பிறந்தவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஒரு 2 பேர் காலமாயிட்டாங்க, மிச்சம் இருக்கிறாங்க. நான் மட்டும்தான் இவ்வளோ நின்று பேசிகிட்டு இருக்கேன். 1 மணி நேரமாக பேசிக்கிட்டு நீங்கள் உட்காந்து கேட்டுக்கிறீங்க. மற்றவங்க ஒரு 5 நிமிஷம் பேசுனா உட்காந்து 1 நிமிஷம் கூட கேட்க மாட்டீங்க. அவங்க 5 நிமிஷம் பேசுகிறான், நீங்கள் 1 நிமிஷம் கூட கேட்க மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ அருவருப்பாக இருக்கும், சுயநலமாக இருக்கும் பேச்சில். ஆனால் நான் பேசுறது பாருங்க, கர்த்தருடைய நலம் இருக்கும். அல்லேலூயா. அதுதான் அதுக்கான காரணம். அப்போ என்னை பார்த்து விசுவாசிக்க சொல்லுவாங்க, ரொம்ப கொடுமையான பாஸ்டர். போய் வீட்டிலலாம் பேசிக்குவாங்க, போகும்போது சொல்லிக்கிட்டு போவாங்க, அந்த புள்ளைய இப்படியா அடிக்கிறது, இப்படியா கண்டிக்கிறது, இப்படியா இருக்கிறது. இன்னைக்கு அவங்க ஊழியக்காரா இருக்கிறாங்களே, எப்படி வந்த கிருபை? அடிக்கல்னா வந்திருக்க மாட்டாங்களா? கண்டிக்கல்னா வந்திருக்க மாட்டாங்களா? இல்லைங்க. எவ்வளோ பிள்ளைங்க அப்படி இல்லையே? எத்தனையோ பேர் பிள்ளைங்க அப்படி இல்லையே. பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி போயிட்டாங்க, இப்படி போயிட்டாங்க, அப்புறம் போய் அவங்க ரட்சிக்கப்பட்டு திரும்பி வரணும் இல்லையே. இங்கேயே இருக்கிறாங்க, கூடவே இருக்கிறாங்க, பக்கத்திலேயே இருக்கிறாங்க, ஒன்றாவே இருக்கிறாங்க, ஒன்றாவே நடக்கிறாங்க. இதுதாங்க கர்த்தர் உன் கூட இருக்கிற உன் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார்ன்ற வார்த்தை. அல்லேலூயா. அந்த 13வது வசனம் அப்படித்தானே சொல்லுது, கர்த்தர் உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்காங்களே. என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, நல்லா அவங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, நல்லா கர்த்தருக்காக வாழறாங்க, கர்த்தருக்காக கொடுக்குறாங்க, கர்த்தருக்காக செய்கிறாங்க. யோசித்து பாருங்களேன். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நாம் நம்முடைய பிள்ளைகளை
கர்த்தருக்காக. நீங்கள் சில நேரத்தில் அடிக்கும்போது கொஞ்சம் மனசு பதறோம். ஏன்னா நான் இப்போ தாத்தாவாயிட்டேன்ல. அப்பாவாக இருக்கும்போதெல்லாம் அந்த கொடுமையான பாஸ்டராக இருந்தேன். இப்போ கொஞ்சம் கனி உள்ள பாஸ்டராகிறேன். ஏன்னா கொஞ்சம் மனசு பதறும் அடிக்கும்போது, குழந்தைங்களை அடிக்கும்போது. அப்போல்லாம் கொஞ்சம் கூட பதறினதே கிடையாது. கடுமையான தண்டனை கொடுப்பேன். ஆராதனை முழுக்க முழங்கால் போட்டிருக்கிறவங்களாம் போட வச்சிருக்கிறேன்னா பார்த்துக்குங்களேன், குழந்தைக்கு எப்படி வலிச்சிருக்கும். இப்போ யோசிக்கிறேன், அப்படிலாம் யோசித்து அப்போ எனக்கு அது யோசனையாகவே தெரியல, அது அப்போ தப்பாகவே தெரியல. அப்போ யோசித்து பாருங்க, நாம் கண்டிக்கிறது அவங்க மேலே இருக்கிற விரோதம் இல்லை, அவங்க மேலே இருக்கிற அன்பு. அல்லேலூயா. அவங்க மேலே இருக்கிற பாசத்தை நாம் இப்படி காட்ட வேண்டியதாக இருக்கு. அப்போது இது எல்லாம் பிள்ளைங்களை கண்டிப்பாக வளர்க்குறவங்க. இது மோசமான பிரதர், மோசமான சிஸ்டர் கிடையாது. அந்த பிள்ளை மேலே அவங்க அவ்வளவு அன்பு வச்சுருக்கிறாங்க. அதனால் அவங்க பிள்ளைங்களை கண்டிக்கிறாங்க. கண்டிக்காமல் விட்டக்கூடாதுங்க. பிள்ளை தப்பு பண்ணும்போது கட்டாயம் கண்டிக்கணும். அதே நேரத்தில் அவங்க ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணும்போது, வேத வசனம் சொல்லும்போது, இப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா என்கரேஜ் பண்ணணும். நல்லா தூக்கி நிறுத்துங்க, பில்டு பண்ணுங்க. அவர்களை ஆசீர்வதிக்கட்டும், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம பிள்ளைங்களை எப்படிலாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிற வேத வசனம். டைம்னா 18. அப்போ இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் சொல்ல போகிறேன். நான் 20 வசனம் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இப்போ இதுவரையிலும் சொன்னது இன்ட்ரடக்ஷன் தான். அடப்பாவி, இவ்வளோ நேரம் செய்தியே வரலையா நீ அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, செய்திக்கு வரலையா? இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா தானே, ஒரு தலைப்பு சொன்னால் தானே அந்த தலைப்புக்குரிய செய்தியை கொடுக்க முடியும். இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது தலைப்பினுடைய செய்தியினுடைய தலைப்பு. இவ்வளோ நேரமா தலைப்பு. அப்போ செய்தி எவ்வளோ நேரம் எனக்கு தெரியாது. ஆனால் கட்டாயம் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். மீதி இருக்கிறத கூட நான் இன்னொரு நாளைக்கு கூட உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனால் உங்களை கட்டாயமாக மனசு வருத்தப்படுத்த விட மாட்டேன். சரி, ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சீக்கிரமாக வாசிங்க. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனம் உங்களுக்கு படிக்கும் போதே புரிஞ்சிட்டு இருக்கோம். என்ன தெரியுமா? நீயும் முதல்ல நீ நல்லா இருக்கணும், அப்புறம் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி. அவ்வளோதாங்க, செய்தி முடிஞ்சு போச்சு. நீயும் உன் பிள்ளையும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். நீயும் உன் பிள்ளையும் நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அவர் சொல்றார் பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றென்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கு நான் இன்றைக்கு உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றார். அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் என்ன பண்ணணுமா? நீங்கள் நல்லா இருக்கணும். சொல்லுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும். உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். நீங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். முக்கியமாக பாருங்கள், இந்த ஆண்டு பிள்ளைங்க உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறாங்க. அல்லேலூயா. பிள்ளைங்களை குறித்து ஐயோ என்ன பண்ண போகிறோம், அடுத்தது என்ன பண்ண போகிறோம், பிள்ளைகளை குறித்து பயமே கிடையாது. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை கொண்டு பிள்ளைகளை உங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் வைத்திருக்க போகிறார். இப்போது நீங்களும் உங்கள் பிள்ளையும் நல்லா இருக்கணுங்க. அதுக்கு என்ன செய்யணும்? அவ்வளோதான். கற்பனையும் கட்டளையும் கடைப்பிடிக்கணும், அவ்வளோதான். அவருடைய கற்பனையும் ஒவ்வொரு நாளும் அவருடைய சத்தியம், அவருடைய வசனம், அவருடைய வேதம், அவருக்கு என்ன நமக்கு போதிச்சாரு அதை மட்டும் நீயும் செய்யணும், உன் பிள்ளைங்களும் செய்யணும். நான் செய்வேன், ஓகேங்க. என் பிள்ளைங்க எப்படி செய்வாங்க? செய்ய வைக்கணும். அதுதான் உன்னையும் கூட சேர்த்துக்கினாரு. இல்லை உன் பிள்ளையை மட்டும் சொல்லி ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல, உன்னையும் நீயும்
உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி, நல்லா இருக்கும்படி, நன்றாயிருக்கும்படி, நீ கொடுக்கப்பட்ட தேசத்துல நீடித்த நாட்களாய் நிற்கும்படி கட்டளைகளை கற்பனைகளை கைக்கொள். அல்லேலூயா. இப்போ முதல்ல நீயும் உன் பிள்ளையும் நல்லா இருக்கணும்னா தேவனுடைய கட்டளையும் கற்பனையும் பத்திரமா கைக்கொள். அவ்வளவுதான். ரெண்டாவது, உபாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 28, 29. ஆமா, அதேதான். ஆமென். அடுத்தது நீங்க கவனிங்களேன், இந்த 28, 29வது வசனம் ரொம்ப முக்கியமானது. 28வது வசனமும் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் என்னோடு பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் என்னோடு சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு ஜபத்தில் என்னென்ன சொன்னீங்களோ அதெல்லாம் ஆண்டவர் கேட்டார். நீங்க நினைக்கிறீங்க கேட்கல, நம்ம எங்கேயாச்சும் பண்றோம், பண்ணி ஜபம் பண்ணிட்டு போறோம், ஏதோ போறோம், கேட்குதோ கேட்கலையோ சொல்லிட்டு போவோம். இல்லைங்க, நீ சத்தம், வாயிலிருந்து வந்த சத்தம் எல்லாம் அவர் கேட்டார். அது சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நல்லா சொன்னீங்களாம். அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, இப்பதான் நமக்கு முக்கியமான வார்த்தை வந்திருக்கிறாரு. 29வது வசனம், அவர்களும், யார் அது அவர்களும்? அவர்கள் பிள்ளைகளும் நீங்க தான், நாம தான். நாம நம்ம பிள்ளைங்க நன்றாய் இருக்கும்படி நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். என்ன பாருங்க, எப்போ, எவ்வளவு நாளைக்கு, எவ்வளவு நாளைக்கு? இந்த இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரையிலும். ஆமே, அவள் தான், வேற எப்படி சொல்ல தேவையில்லை. இந்த உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரையிலும் நீங்க கர்த்தருக்கு பயந்திருந்தா போதும், வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா ஒரு போர் வைத்து போத்துக்குன்னு எங்கன்னா ஒரு ஒடுங்கி உக்காந்துங்கிறதா இல்லைங்க. அவர் சத்தியத்தை கை கொள்றது தான் அவருக்கு பயப்படுற பயம். அவர் சொல்ற வழியில நடக்கிறது, அவர் சொல்ற பேச்சை கேட்கறது, அவருக்கு இஷ்டமானதை செய்யறது, அவருக்கு இஷ்டமான இடத்துக்கு போறது, அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். ஒரு கர்த்தருக்கு பயப்படணுமா அப்படின்னா ஒரு பெரிய பெட்ஷீட் கொடுங்க, சமக்காலம் கொடுங்க, நான் உள்ள போய் பூந்துக்கிறேன், பதுங்கின்னு பயந்துக்குன்னு ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். தப்பான ரெவலேஷன். என்ன தெரியுமா? அவர் சொல்றது, அவர் இஷ்டப்படி வாழு, அவர் மனம் மகிழறபடி வாழு, அவர் சொல்றபடி செய், அவர் சொல்றதை செய். அப்படி செஞ்சு பாருங்க. அப்பதான் அவனுக்கு, இப்போ எங்க பிள்ளைங்க எங்க அப்பாவுக்கு நாங்கள் பயப்படுறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கேன், எப்படி இது நம்புற மாதிரி இருக்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க அப்பா விருப்பத்தை அவங்க நிறைவேற்றுறாங்கன்னு அர்த்தம். அவங்க அப்பா நினைக்கிறத அவங்க செய்யறாங்கன்னு அர்த்தம். அவங்க அப்பா சொல்றதுக்கு முன்னே அதை செய்து முடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுதான் அது அவருக்கு பயப்படுற பயம். இப்போ வயசான ஒரு அப்பா, இளமையான ஒரு பையன், நான் எங்க அப்பாவுக்கு பயப்படுறேன். சரிங்களா? டே நீ அப்படி சும்மா அப்படி மூச்சு விட்டு நான் சும்மா அப்படி தள்ளனா வந்தாலும் செத்து போயிடுவான், பயப்படுறன்ற அப்படின்னா அது இல்லை, உன் ஆக்ஷன்ல இல்லை, நீ நடந்து கொள்கிற பணிவு, மரியாதை, அந்த அவர் சித்தம், அவர் எண்ணத்தை நிறைவேற்றுவது, அவர் ஆசையை நிறைவேற்றுவது, அவங்க எண்ணத்தை நிறைவேற்றுவது, கர்த்தருக்காக வாழ்வது, கர்த்தருடைய விருப்பத்தை செய்வது, இதுதாங்க கர்த்தருக்கு பயப்படுற பயம். வேற மாதிரியா நினைச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு மாத்திக்குங்க. கர்த்தருக்கு பயப்படுற பயம் அதுதான், கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவது. பாட்டு கூட போறோம், உன் சித்தம் என்னது, அந்த பாட்டு என்ன, அது இல்லை, சரி அந்த ஒரு பாட்டு எதனா பாடு. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, உம்மாலேயாகும் என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல
அல்ல, உம்மாலேயாகும். பலவான் நீரே, பலவீனன் நானே நாதா. பலவான் நீரே, பலவீனன் நானே நாதா. நீரே நானே நாதா. பலவான் நீரே, பலவீனன் நானே நாதா. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா. என்னாலே அல்ல, உம்மாலேயாகும். எடுத்த பாட்டு ஞாபகத்துக்கு வரல, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். ஒன்று, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியணும், கட்டளைகளை கை கொள்ளணும். அப்பா அம்மா 2 பேரும், அப்பாவும் பிள்ளைங்களும் கை கொள்ளணும். 2வது, யாரு? பிள்ளைங்க மட்டுமா, அப்பா அம்மாவோடு சேர்த்தா? அப்பா அம்மாவும் பிள்ளைங்களும் சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும். அப்போ நீங்க எல்லா நாளும் நல்லா இருப்பீங்க. 3வது, யோபு புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனம். ஆமென். இப்போ 3வதாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார், என் பிள்ளைங்க என் கூட இருந்தாங்க. அதுக்கு முன்ன முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. அல்லேலூயா சொல்லமா? ஆமாங்க. உங்க வீட்டு மேல என்ன இருக்கணும்? தேவனுடைய ரகசியம் இருக்கணும். ரகசியம் என்னது? தேவனுடைய ரகசியம் என்ன? தேவன்கிட்ட ரகசியமே கிடையாது. அப்புறம் என்ன ரகசியம்? இல்ல, எதுனா ரகசியம் இருக்கா தேவனுக்கு? சரி, அப்புறம் ரகசியம் சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சேர்த்து சொன்னார், செயல். அவர் செய்யறது எல்லாமே ரகசியம்தான். அல்லேலூயா. இப்படி நீங்க கவனிச்சு பாருங்களேன். இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இன்னையவரெல்லாம் யூதர்களால நம்ப முடியாத ஒரு செய்தி. இன்னும் சிலர் யூதர்கள் நம்பவே இல்லை. இன்னும் அவரை ஒரு மேசியா, ஒரு தூதராக மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர அவரை ஆண்டவராக இன்னும் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அப்போ அவர் செயல் அதுவே ரகசியமாகுது இன்னும். இப்போ அவர் வரப்போறார், ரகசிய வருகையில் வரப்போறார். அதாவது எக்காலம் ஊதும், அப்பொழுது அவர் நடுவானத்தில் வருவார். அப்பொழுது மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்புறம் உயிரோடு இருக்கிற நாமும் அவரை எதிர்கொண்டு போகும். அதையே இன்னும் நம்பாதவங்க இதை நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. இது ரகசிய செயல். இன்னொரு 3வது, அவரு பகிரங்கமா வரப்போறாரு. இவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் 7 வருஷம் பொறுத்து மறுபடியும் வந்து பகிரங்கமா வரப்போறாரு. அப்போ பெரிய யுத்தம் நடக்க போகிறது. சாத்தானுக்கும் தேவனுக்கும் பெரிய யுத்தம் நடக்க போகுது. தேவனுடைய பிள்ளைங்க 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறாங்க. எங்கன்னா நம்புற மாதிரி இருக்காங்க. இங்க உலகத்தாரே நம்புறது கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களும் ஒரு சிலர் நம்புறது கிடையாது. அப்புறம் எப்படி உலகத்தார் நம்புவாங்க? அப்புறம் எப்படி மற்றவங்க நம்புவாங்க? யோசித்து பாருங்களேன். இது எல்லாம் ஆண்டவருடைய ரகசிய செயல். இது உன் கூடாரத்தின் மேல இருக்கணும். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். மற்றவங்க நம்புறாங்க நம்பாத போறாங்க, அது உன் பிரச்சனையே கிடையாது. நீ நம்புறியா இல்லையா, அதுதான் உன் பிரச்சனை. நிறைய பேருங்க அவங்க கொஞ்சம் கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அவங்க பண்றாங்க பண்ணாத போறாங்க, அவங்க அவங்க பொறுப்பு, அவங்க ஒப்பாட்சிக்க போறாங்க. நீ பண்றியா இல்லையா, இதுதான் கேள்வி. அவங்க பைபிளே படிக்க மாட்டாங்கயா. சரி, ஓகேம்மா, நீ படிக்கிறியா? நீ படிக்கிறத ஒழுங்கா பண்ணு. நீங்க வசனத்தை படிச்சீங்கன்னா, அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கிற, பரிசுத்தமா இருக்கிற நீ இன்னும் பரிசுத்தமாயிரு. அல்லேலூயா. வார்த்தை நமக்கு எழுதப்பட எல்லாத்துக்கும் பதில் இருக்குங்க. அப்ப நீங்க செய்ய வேண்டியதுன்னா, தேவனுடைய ரகசியம், ரகசிய செயல்கள் எல்லாம் உன் வீட்டு மேல இருக்கணும்.
உன் தலை மேலே இருக்கணும், உன்னை சூழ்ந்து இருக்கணும். அந்த வீட்டை யாருன்னா அசைக்க முடியுமா? அப்படி அந்த ரகசிய செயல் உன் வீட்டு மேலே இருந்துச்சுன்னா சர்வ வல்லவரும் உன் கூட இருப்பார். சர்வ வல்லவர் உன் கூட இருந்தால் உன் பிள்ளைங்க உன்னை சுற்றி இருப்பாங்க. அவங்க உன்னை விட்டு போகவே மாட்டாங்க. போகணும்னு என்ன வந்தாலும் அவங்களால போக முடியாது. காரணம், நீ யோசிச்சு பாருங்களா, யோபு வந்து ஒரு பெரிய செல்வந்தன், டாட்டா பிர்லா மாதிரி கோட்டீஸ்வரன், பெரிய கோட்டீஸ்வரன். ஆடு மாடு திரளான சொத்து, 10 பிள்ளைங்களுக்கு தனித்தனி வீடு, 3 பெண் பிள்ளைங்க இருந்தாங்க, 7 ஆண் பிள்ளைங்க இருந்தாங்க, தனித்தனி வீடு. 7 வீட்லையும் தினம் விருந்து நடக்கும். ஒவ்வொரு வீட்லையும் தினம் விருந்து நடக்கும். 7வது நாள் பிள்ளைங்களை கூப்பிட்டு பரிசுத்தப்படுத்துவார். ஒருவேளை பிள்ளைங்க இந்த 7 நாளில் தப்பு எதுனா பண்ணிப்பா, ஆண்டவருக்கு விரோதமாக யோசித்திருந்தா பேசியிருந்தா கூட இல்லை, யோசித்திருந்தா உடனே கூப்பிட்டு பலி செலுத்தி அவங்கள பரிசுத்தப்படுத்துவார். அதனால தான் சர்வ வல்லவர் யோபுவோடு கூட இருந்தார். அல்லேலூயா. தேவன் உங்களோடு இருந்தால் உங்கள் பிள்ளைகள் உங்களோடு இருக்கும். தேவன் உங்களோடு இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். அப்படியானால் தேவன் உங்க கூட இருக்கணும்னா, பிள்ளைகள் உங்க கூட இருக்கணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணு தான், தேவனுடைய ரகசிய செயல் உங்கூடாரத்தின் மேல் நிற்க வேண்டும். அல்லேலூயா. யார் அவங்க இப்போ நம்ம நிறைய பேருக்கு இப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்ததை நம்புறாங்க. ஏன்னா உலகம் 2ஆக பிரிக்கப்பட்டது, மாற்றவே முடியாது. யாரோ எது சொல்லி பார்த்து ஏமாத்தலான்னு பார்க்குறாங்க, முடியல. ஏன்னா கிமு வந்து தடுத்துடுது. வேறு நிறைய இந்த ஒரு சில பிரிவினர்கள் வந்து அந்த சாமியை வச்சு சொல்லி பார்த்தாங்க, இந்த சாமியை வச்சு சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் எடுபடலை. ஒன்று தான் எடுபடுச்சு, கிமு கிபி இதான் எடுபடுச்சு, மற்ற எதுவும் எடுபடலை. என்னன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பின்பு, சரித்திரம் 2ஆக பிரிக்கப்பட்டது. அவ்வளவுதான். என்னென்னமோ பிரயாசப்பட்டாங்க, இதை கொண்டாந்து உள்ள நோய்ச்செல்லாம் இந்தியாவில் மட்டும் நடக்கலை, நடக்கவும் நடக்காது. அப்போ இது தேவனுடைய ரகசியம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு செயலும் தேவனுடைய ரகசியம். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்கள் கூட அது ரகசியம். அதை நீ போட்டு சுற்றி சொல்லி திரியக்கூடாது. தேவன் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போறார், அவளோடு காத்திரு. சர்வ வல்லவர் கூட இருப்பார். பிள்ளைகளும் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? ஆமேன். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை பார்க்க தேவன் இன்றைக்கு நமக்கு உதவி செய்தார். கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரங்களிலே இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க, இந்த பிள்ளைகளை குறித்து, பிள்ளைங்க கூட இருக்கிறத குறித்து சொல்லிக் கொடுக்க தேவன் கட்டாயம் உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் நம்மோடு இருக்கட்டும். கர்த்தரால் ஏவப்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்கலாம்.